ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் கவிபாரதி. தலைப்புச் செய்திகளை காணலாம். விண்வெளியில் இருந்து திரும்பிய சுனிதா வில்லியம்ஸ், வில்மோர் ஆகிய இருவரும் ஆரோக்கியமாக இருக்கிறார்கள். அமெரிக்காவின் நாசா அறிவிப்பு. விண்வெளியில் இருந்து பூமிக்கு திரும்பிய சுனிதா வில்லியம்ஸ், வில்மோருக்கு தமிழக சட்டப்பேரவையில் பாராட்டு. பத்திரமாக அழைத்து வந்த விண்வெளி வீரர்கள் குழுவையும் பாராட்டிய முதல்வர் ஸ்டாலின். பணிக்கு வராமல் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டால் அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் கிடையாது. தமிழக அரசு எச்சரிக்கை. தமிழகத்தில் சாலைகள் அமைக்க கூடுதலாக 850 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. சட்டப்பேரவையில் அமைச்சர் KN நேரு தகவல். தங்கம் விலை மீண்டும் சவரனுக்கு 66,000 ரூபாயை தாண்டியது. 66,320 ரூபாய்க்கு விற்பனை. இனி தொடர்வது விரிவான செய்திகள். சர்வதேச விண்வெளி மையத்திலிருந்து 9 மாதங்களுக்கு பின்பு பூமிக்கு திரும்பிய சுனிதா வில்லியம்ஸ், வில்மோர் மிக ஆரோக்கியமாக உள்ளனர் என நாசா அறிவித்துள்ளது. விண்வெளியில் இருந்து டிராகன் விண்கலத்தில் 17 மணி நேரம் பயணத்திற்கு பிறகு பாதுகாப்பாக பூமிக்கு திரும்பிய சுனிதா வில்லியம்ஸ், வில்மோர் உள்ளிட்ட 4 பேரும் மருத்துவ பரிசோதனைக்கு ஸ்ட்ரெச்சர் மூலம் அழைத்து செல்லப்பட்டனர். மருத்துவ பரிசோதனைக்கு பிறகு ஊன்ஸ்டன் விண்வெளி மையத்திற்கு அவர்கள் அழைத்து செல்லப்பட்டனர். இந்நிலையில் சுனிதா வில்லியம்ஸ், வில்மோர் மிக ஆரோக்கியமாக உள்ளனர் என நாசா அறிவித்துள்ளது. இருவரின் உடலும் புவியீர்ப்பு விசைக்கு ஏற்ப ஒத்துழைக்க தொடங்கியுள்ளன என்றும், தசை உள்ளிட்ட உறுப்புகள் புவியீர்ப்பு விசைக்கு ஏற்ப சீராக செயல்பட நேரம் பிடிக்கும் என்றும் நாசா தெரிவித்துள்ளது. விண்வெளியில் நீண்ட காலம் தங்கிய முதல் பெண் என்ற சாதனையை சுனிதா வில்லியம்ஸ் படைத்துள்ளார். இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர்களான அமெரிக்க விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புச் வில்மோர் கடந்த ஜூன் 5ஆம் தேதி ஒரு வார பயணமாக சர்வதேச விண்வெளி ஆய்வு நிலையத்திற்கு சென்றனர். அவர்கள் சென்ற போயிங் நிறுவனத்தின் புதிய ஸ்டார்லைனர் விண்கலத்தில் கோளாறு ஏற்பட்டதால் இருவரும் பூமிக்கு திரும்ப முடியாத சூழல் ஏற்பட்டது. இதற்கிடையே சுனிதா, வில்மோர் மற்றும் ஏற்கனவே விண்வெளி நிலையத்தில் தங்கியுள்ள மற்ற விண்வெளி வீரர்களுக்கு மாற்றாக 4 பேர் கொண்ட புதிய குழுவுடன் விண்வெளிக்கு சென்ற ஸ்பேஸ்எக்ஸ் நிறுவனத்தின் டிராகன் விண்கலம் மூலம் விண்வெளியில் தங்கியிருந்த சுனிதா வில்லியம்ஸ் பத்திரமாக தரையிறங்கினார். 286 நாட்களுக்கு பிறகு டிராகன் விண்கலம் மூலம் 17 மணி நேரம் பயணத்திற்கு பிறகு சுனிதா வில்லியம்ஸ் பூமிக்கு பாதுகாப்பாக திரும்பினார். இதன் மூலம் சுனிதா வில்லியம்ஸ் விண்வெளியில் நீண்ட காலம் தங்கிய முதல் பெண் என்ற சாதனையை படைத்துள்ளார். விண்வெளியில் இருந்து பூமிக்கு திரும்பிய சுனிதா வில்லியம்ஸ், வில்மோருக்கு சட்டப்பேரவையில் முதலமைச்சர் MK ஸ்டாலின் பாராட்டு தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவையில் இது குறித்து பேசிய அவர், விண்வெளிக்கு சென்று அங்கு 9 மாதங்கள் இருந்து பூமிக்கு திரும்பிய விண்வெளி வீரர்களான சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் விண்வெளி வீரர் வில்மோருக்கு பாராட்டுகள் என தெரிவித்தார். அவர்களை பத்திரமாக பூமிக்கு அழைத்து வந்த விண்வெளி வீரர்கள் குழுவுக்கும் பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்வதாக முதலமைச்சர் ஸ்டாலின் அப்பொழுது குறிப்பிட்டார். விண்வெளியில் சாதித்த சுனிதா வில்லியம்ஸுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, சுனிதா வில்லியம்ஸின் கதை வருங்கால தலைமுறைகளை ஊக்குவிக்கும் என தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தளப்பதிவில், திட்டமிடாத 9 மாதங்கள் விண்வெளியில் இருந்து நிச்சயமற்ற தன்மை மற்றும் சவால்களை எதிர்கொண்ட சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புச் வில்மோர் ஆகியோரின் மீள்தன்மைக்கு தனது சல்யூட் என குறிப்பிட்டுள்ளார். குறிப்பாக விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் தைரியம் மற்றும் உறுதிப்பாட்டின் உருவமாக அங்கு வலுவாக நிற்கிறார் என்றும், அவரது பயணம் விண்வெளி ஆய்வு மட்டுமல்லாமல் பெண்களின் வலிமை மற்றும் அதிகாரமளித்தல் பற்றியது என்றும் பெருமிதம் தெரிவித்துள்ளார். இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த விண்வெளி வீராங்கனையான அவரது முன்மாதிரியான பயணம் விடாமுயற்சிக்கு ஒரு சான்றாகும் எனவும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புச் வில்மோர் ஆகியோரை அன்னை பூமிக்கு மீண்டும் வரவேற்பதாக தமிழக ஆளுநர் RN ரவி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தளப்பதிவில், சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புச் வில்மோர் ஆகியோர் மிக கடுமையான விண்வெளி பரப்பில் மாதக்கணக்கில் தங்கி தங்களின் சகிப்புத்தன்மை, தகவமைப்பு மற்றும் மன உறுதியின் வரம்புகளை சோதித்துள்ளனர் என்று குறிப்பிட்டுள்ளார். ஆனாலும் ஒவ்வொரு சவாலையும் அசைக்க முடியாத உறுதியுடனும் மீள்தன்மையுடனும் வென்றிருக்கிறீர்கள் என்றும், இந்த விடாமுயற்சி வரலாற்று பூர்வ வெற்றியாகும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். உறுதியும் துணிச்சலும் சேர்ந்தால் எத்தகைய துன்பங்கள் வந்தாலும் அவை சாதனைகளாக மாறும் என்பது நிரூபிக்கப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்துள்ளார். தங்களின் முன்னோக்கு பயணம் புதிய எல்லைகளை திறந்து எதிர்கால விண்வெளி ஆய்வாளர்களை பிரபஞ்சத்தின் எல்லைகளை கடந்து ஆய்வுகளை மேற்கொள்ள ஊக்குவிக்கட்டும் என ஆளுநர் RN ரவி தெரிவித்துள்ளார்.
பணிக்கு வராமல் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடும் அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் கிடையாது என தமிழக அரசு எச்சரித்துள்ளது. ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு ஊழியர் மற்றும் ஆசிரியர் சங்கங்கள் இன்று ஒருநாள் வேலைநிறுத்த போராட்டத்தை அறிவித்தனர். இந்நிலையில் அரசு தலைமை செயலாளர் முருகானந்தம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பணிக்கு வராமல் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடும் அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் கிடையாது என எச்சரிக்கப்பட்டுள்ளது. மருத்துவ விடுப்பை தவிர சாதாரண விடுப்போ மற்ற விடுப்போ அரசு ஊழியர்கள் எடுக்கக்கூடாது என்றும், காலை 10-15 மணிக்குள் பணிக்கு வராத ஊழியர்களின் விவரங்கள் சேகரிக்கப்படவும் தமிழக அரசு ஆணையிட்டுள்ளது. மேலும் வேலைநிறுத்தத்தில் ஈடுபடும் பகுதி நேர ஊழியர்கள், தினசரி ஊதியம், ஒப்பந்த ஊதியம் பெறுபவர்கள் பணியிலிருந்து நீக்கப்படுவார்கள் என்றும் கடுமையாக எச்சரிக்கப்பட்டுள்ளது. இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்களையும் மீன்பிடி படகுகளையும் விடுவிக்க நடவடிக்கை எடுக்க கோரி ராமேஸ்வரம் மீனவர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற ராமேஸ்வரம் மீனவர்கள் 3 பேரையும் ஒரு விசைப்படகையும் இலங்கை கடற்படையினர் நேற்று சிறைப்பிடித்தனர். மீனவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இதனை கண்டித்து ராமேஸ்வரம் மீனவர்கள் இன்று ஒருநாள் அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் துறைமுகத்தில் 560க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் துறைமுகத்தில் நிறுத்தப்பட்டுள்ளன. 4000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் இதில் பங்கேற்றுள்ளனர். இந்திய இலங்கை மீனவர்கள் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மீனவர் சங்கத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னையில் குளிர்சாதன பேருந்து உள்ளிட்ட அனைத்து அரசு பேருந்துகளிலும் விருப்பம் போல் பயணம் செய்யும் 2000 ரூபாய்க்கான மாதாந்திர சலுகை பயணச்சீட்டை அமைச்சர் சிவசங்கர் அறிமுகம் செய்து வைத்தார். சென்னை மாநகரில் இயங்கும் ஆயிரக்கணக்கான அரசு பேருந்துகளில் நாள்தோறும் பல லட்சக்கணக்கான பொதுமக்கள் பயணம் செய்து வருகின்றனர். சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் சார்பில் அலுவலகங்கள், கல்லூரிக்கு செல்லும் அன்றாட பயணிகள் பயன்பெறும் வகையில் பல்வேறு பயண சலுகை திட்டங்கள் நடைமுறையில் உள்ளன. இதன் தொடர்ச்சியாக தற்போது அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் 2000 ரூபாய் மாதாந்திர சலுகை பயணச்சீட்டை அரசு அறிமுகம் செய்துள்ளது. இந்த சீசன் டிக்கெட்டில் குளிர்சாதன பேருந்து உள்ளிட்ட அனைத்து அரசு பேருந்துகளிலும் விருப்பம் போல் பயணிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோடை காலம் தொடங்கியுள்ள நிலையில் சென்னையில் ஏசி பேருந்தில் பயணம் செய்யும் வகையில் மாதாந்திர பயண அட்டை அறிமுகம் செய்யப்பட்டிருப்பது பயணிகள் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளது. தமிழகத்தில் சாலைகள் அமைக்க கூடுதலாக 850 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக சட்டப்பேரவையில் அமைச்சர் KN நேரு தகவல் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் இன்று நடைபெற்ற பட்ஜெட் மீதான 3வது நாள் விவாதத்தின் பொழுது முக்கிய பிரச்சனைகள் தொடர்பாக சட்டமன்ற உறுப்பினர்கள் எழுப்பும் கேள்விகளுக்கு அமைச்சர்கள் பதிலளித்தனர். அந்த வகையில் சட்டமன்ற உறுப்பினர் மூர்த்தி எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் KN நேரு, சென்னை ராயபுரம் போஜராஜன் நகர் சுரங்கப்பாதை பணிகள் 2 மாதங்களில் முடிக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு திறக்கப்படும் என கூறினார். டி நகர் மேம்பாலமும் 3 மாதத்தில் திறக்கப்படும் என்றும், இந்த ஆண்டு தமிழகத்தில் சாலைகள் அமைப்பதற்கு கூடுதலாக 850 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது என்றும் பதிலளித்தார். இதேபோல் மற்றொரு கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் KN நேரு, சென்னை, கொடுங்கையூர், கோவை, மதுரையில் இந்த ஆண்டு குப்பையிலிருந்து மின்சாரம் தயாரிக்க இருப்பதாக கூறினார். கும்பகோணம் அருகே உள்ள சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி கோவிலில் பங்குனி பெருவிழாவை ஒட்டி வள்ளி திருக்கல்யாண வைபவம் சிறப்பாக நடைபெற்றது. முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் 4ஆம் படை வீடாக அமையப்பெற்ற இக்கோவிலில் பங்குனி பெருவிழாவின் முக்கிய நிகழ்வான வள்ளி திருமணம் மிகவும் பிரசித்தி பெற்றதாகும். இதனை ஒட்டி வள்ளி குலத்தை சேர்ந்த வம்சத்தினர் பல்வேறு வகையான சீர்வரிசை பொருட்களுடன் சுவாமிமலை முருகன் கோவிலுக்கு ஊர்வலமாக சென்று அதனை வழங்கினர். தொடர்ந்து மாலை மற்றும் வைபவமும் ஊஞ்சலில் நலுங்கு வைக்கும் நிகழ்வும் நடைபெற்றன. பின்னர் சிவனாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க வள்ளி திருமண வைபவம் விமர்சையாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே உள்ள மருகூரில் ஊர் ஒற்றுமைக்காகவும் மழை பெய்து விவசாயம் தழைக்க வேண்டியும் அங்குள்ள பெண்கள் முளைப்பாரி வைத்தும் கும்மி அடித்தும் முத்துமாரி அம்மனை வழிபட்டனர். திருமயம் அருகே அரசம்பட்டி ஊராட்சிக்குட்பட்ட மருகூரில் இந்த நிகழ்வு ஆண்டுதோறும் நடைபெறுவது வழக்கம். அதன்படி 64வது ஆண்டாக இந்த முறையும் வீடுகள் தோறும் பொங்கல் வைத்து வழிபட்டனர். அதனைத் தொடர்ந்து வான வேடிக்கைகளுடன் பெண்கள் கரகம் மற்றும் முளைப்பாரி எடுத்து முக்கிய வீதிகளின் வழியாக வலம் வந்தனர். முளைப்பாரிகளை ஊரணியில் விட்ட பிறகு பெண்கள் கும்மி அடித்து முத்துமாரி அம்மனை வழிபட்டனர். இந்நிகழ்வில் அரசம்பட்டி சுற்றுவட்டார பகுதியை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர்.
சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 320 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 66,320 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. ஆபரண தங்கத்தின் விலை கடந்த வாரம் ஒரு சவரன் 65,840 ரூபாய்க்கு விற்பனையாகி உச்சத்தை தொட்ட நிலையில் நேற்று சவரனுக்கு 320 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 66,000 ரூபாய்க்கு விற்பனையானது. இன்றும் தங்கம் விலை சவரனுக்கு 320 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 66,320 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. கிராமுக்கு 40 ரூபாய் உயர்ந்து ஒரு கிராம் 8,290 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. ஒரு கிராம் வெள்ளி 114 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தங்கம் விலை சவரன் 66,000 தாண்டி விற்பனை செய்யப்படுவதால் சாமானிய மற்றும் நடுத்தர மக்கள் கவலை அடைந்துள்ளனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.